அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாகக் கொண்டிருக்கிறது. கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தோழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. இருள்சேர் இருதனையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். ஐம்போரி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளைப் போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழை நீந்தல் அரிது. அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் போருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. கோளில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார். இறைவனுடைய திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும். மற்றவர் கடக்க முடியாது.